இன்னொருத்தன் வண்டியில் வந்தால் நல்லா இருக்குண்ணே. இன்னொருத்தன் வண்டி கொண்டு வந்தால் நல்லா இருக்குண்ணே. அளவே எடுக்கவே இல்லைங்க. எடுத்துருக்கோம். ஃபோர்ஸ் ஸ்டில்லெல்லாம் நம்மளுக்குலாம் தெரியாது. வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். இன்ஸ்டாவில் போடுறேன். இன்ஸ்டா ஐடி ரைடர் ஆச்சுன்னு அடித்தாலும் வந்துடும். மணி 2ங்க. 1 மணிக்கு வந்தோம், 2 ஆகிட்டு. இன்னும் போக போக இந்த ரைடு தான் பண்ணுவோம். இந்த பைக்கில் தான் ரைட் பண்ணுவோங்க நம்ம கன்ஃபார்ம். பிடிச்சிக்கோ. அப்பப்போ ரேஸ் பண்ணும்போதெல்லாம் பெட்ரோல் அதிகமாக தான் போகுங்க. ஸ்லோவிலே போயிட்டு ரேஸ் பண்ணால் அவ்வளோ போகவே போகாது. அவன் என் ஃப்ரெண்டு ஓட்ட சொல்லுவான். அவன் ஓட்டவே இல்லை இந்த பைக்கு. பையா போ. திரும்பவும் ரொம்ப டைட்டாக இருக்கும் பார்த்துக்கோ. பின்னாடி உட்காந்து போகிறது தான் சூப்பராக இருக்குது. ஆனால் பிடிக்கிறது எதுவுமே இல்லை. அப்படியே டேங்கை பிடிச்சிடணும். அப்படியே இந்த இப்படி பிடிச்சா கரெக்டாக இருக்கும். எனக்கு ஹெல்மெட் அவன் மண்டையில் தான் அடிக்கும். நல்லா இருக்குல்ல பின்னாடி பின்னாடி பார்ப்போமா? அதான் இருக்கு. அந்த டிஸ்பிளேயில் ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஓட்டுறதுனால தான் ஸ்பீடாக தெரிய மாட்டேங்குது. அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு ஒயிட் ஸ்டிக்கரை ஓட்டணும். அது அந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஓட்டுறது தெரிய மாட்டேங்குது. அதை ஆர்டர் போட்டு வாங்கினா எங்கள் தம்பிக்காரன். அதனால் இப்படி ஆகிட்டு நம்ம கடையில் போய் நேரில் போய் வாங்கியிருக்கோம். எங்கள் தம்பி வண்டி தான் இது. அவன் இப்போ எடுக்கலை. அதான் நம்ம எடுத்து ஓட்டிகிட்ருக்கோம். இனிமேல் நம்மளுக்கு தான். வேறு எங்கேயா ட்ரிப்பு போனால் ஹில்ஸ்லாம் ரொம்ப கஷ்டங்க இந்த வண்டி. கஷ்டம்னு நம்ம சொல்கிறோம். போய் பார்த்தது கிடையாது. போய் பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியும். முயற்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்படி மொட்டை மாடி மாதிரியே இருக்குது. பின்னாடி உட்காந்துட்டு போகிறது நல்லா தான் இருக்குது. ரொம்ப லாங்கெலாம் போக முடியாதுங்க. செட் ஆகாது. இதை எங்கே தான் நிற்கணும் மெண்டலு. போ அப்படி போ. இதில் நிற்பாட்டு. போ
அது நிப்பாட்டு. நிப்பாட்டுறா. கீரை குறைச்சிக்கோ. இறங்கவா. போகையே மாட்டேக்கானுங்க. பைய பார்த்துக்கோ. இல்லை ஏன் மண்டை இடிக்கும் பார்த்துக்கோ. இரு 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 போட்டு போட்டு போ போ. ஏய் போ 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 போ. இப்படி ஃபுல்லாக தெரியுது. ஆர்ஆர் கொஞ்சம் இப்படியே தான் இருக்கும். ஆர்ஆர் இப்படி இருக்கு. பேசணும் மைக் கேட்கணும் நினைக்கிங்க. அப்படியே அப்லோட் பண்ணி அவ்வளோவா வீடியோவில் பேசலை. எடிட் பண்ணும்போது தான் பேசி நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். எதை வேணாலும் பேசலாம். பெட்ரோல் 1 லிட்ரு 1.5 லிட்டரு போயிருக்குன்னு நினைக்கும். பார்ப்போம். எடு. யார் பின்னாடி உட்காந்துட்டு திருப்பி ரைடு பண்ண போது ரொம்ப கீழே குனிஞ்ச மாதிரி இருக்குங்க. அது எல்லாத்துக்கும் அப்படி தான். இந்த அதிக சிசியான பைக்கு வந்து இந்த மாதிரி ரோட்லலாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. இது வந்து லைட்டை திருக்கினாலே டக்குன்னு முன்னாடி போயிடும். ரொம்ப ஸ்பீடாக போகும். அதனால தான் சொல்கிறேன். நீ பிடிச்சிக்கோ. அப்பப்போ ரேஸ் பண்ணுவேன் பார்த்துக்கோ. டேய் தம்பிங்களா, குறுக்க வந்துடாதீங்கடா. பிடிச்சிக்கோ, ரேஸ் பண்ணுவேன்.
தண்ணி தான் அடிக்குங்க. வெயில் அடிக்கல, தண்ணி தான் அடிக்காத பார்த்தா தண்ணியை தான் அடிக்கும். பைக்கு எடுக்கும் போதெல்லாம் பயந்துகிட்டே இருந்தேன், ஓவர் வெயிட்டாக இருக்கும், ஓட்ட முடியாது, திருப்ப முடியாது. இப்போங்க அப்படி கிடையாதுங்க, ரொம்ப பழகிட்டோம்னா ஈஸியாகிடுது. டக்கு டக்குன்னு குறுக்க வந்துடுவாங்கங்க அந்த சைடெல்லாம். நம்ம தான் மெதுவாக போகணுங்க. வீடியோவில் வேணால் ஃபாஸ்ட்டாக தெரியும், ஆனால் அங்கே ரைடு பண்ணும்போது தான் ஸ்லோவாக பண்ண வீடியோ பார்த்தேன். ஒரு நாள் போவோங்க, ரொம்ப லாங்கெலாம் இந்த பைக் கொண்டு போவோம். ஒரு ஆள் நம்மளே முந்திரக்கு வந்துகிட்டே இருக்கார் வண்டியிலேருந்து. நான் அவரே முந்திட்டு வந்தேன், ரொம்பலாம் கிடையாது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது கியரில் என்ன எவ்வளோ ஸ்பீடாக போகும் தெரியலங்க. டக்குன்னு திருக்கணும், டக்குன்னு வந்துட்டு ஸ்பீடாக போயிடுது. உடனே திருக்கணும்னா சிட்டிக்குள்ளே ஓட்டுறது தான் ரொம்ப 20 தான் கொடுக்கும் மைலேஜ். என்ன பேசுறதுன்னு தெரியல, சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். மணியை பார்த்தீங்க 2 காலம் ஆகிட்டு, வெயில் அடிக்கல, கிளைமேட் சூப்பராக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வெயில் வருது. பின்னாடி இருக்கணும், வாயே திறக்க மாட்டேங்கான், பயம் இருக்குல்ல. எனக்கு எல்லாத்துக்கும் பயம்தான் இருக்கும், எனக்கு பயம்தான் இருக்கும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கும் போகும்போது. கையெல்லாம் வலிக்கு, முதுகுலாம் வலிக்கலைங்க. R15 முதுகு வலிக்கு அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம ரைட் பண்ணதே கிடையாது. கை தான் ஓவராக வலிக்கு. பின்னாடி பிடிக்கிறதுக்கு இடமே இல்லை, எண்ணெயை பிடிச்சி அமுக்குறான். கை இந்த விரல் தான் வலிக்கு, விரல் தான் வலிக்கு. பயிரில் மொத்தம் அவங்கள விரட்டி தான் போகிறாங்க. வீடு பக்கத்து வந்துட்டாங்க, வீடு பக்கத்தில். வீட்டில் போய் தண்ணி குடிச்சிருந்தார், ஓவராக தாகம் எடுக்கு. நல்லா இருக்குது, இப்படி குதிரை மாதிரியே இருக்குது. டூமு பெருசாக, டூமு பெருசாக இருந்து இருக்கிற பைக்கு தான் ரொம்ப பிடிக்குங்க. நல்லாயிருக்கும், அப்படியே வளைச்சி வளைச்சி ஓட்டுறதுலாம்.
நம்ம எங்கே வளைச்சி வளைச்சி ஓட்டுறோம். கீர் அப்பப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது டிஸ்பிளேயில். கீர் கரெக்டாக உழுதா விளையாடு. என்ன இங்கிட்ட வந்தோன்னே சரியான வெயில் அடிக்கி. வெயில் சுள்ளுன்னு அடிக்குதுங்க. அங்கே நல்லா இதாக இருந்துச்சு ப்ளேஸு, கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மரங்களாக இருந்துச்சா, அதனால் அங்கே இருந்து அப்படி கூலிங்காக இருந்துச்சு. இங்கே தான் தெரியுது நம்ம ஏரியாவுக்கு வெயில் கொளுத்து. முட்டிட்டா சரி. ஆமாம் ஆமாம். ஃபோட்டோ எடுக்க போனோம்ல, அங்கே அப்படி தான் ஒரு மாறு முட்டிட்டு லைட்டாக. பைக்கு 3 பேர் கொடுத்துட்டாங்க. என்ன இங்கிட்டு வரான்? ஆ அங்கே போறியா வீட்டுக்கு? இரு விட்டு வரேன். ஏன் இருளில் விட்டு வரேன், பைக் இருக்குல்ல. அப்படியா? சரி சரி சரி. ஆ